மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறனை ஆதரித்து தற்போது ஐசிஎஃப் பகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். முன்னதாக கொளத்தூரில் மேற்கொண்ட நிலையில் தற்போது மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறனை ஆதரித்து ஐசிஎஃப் பகுதியில் திறந்த வாகனத்தில் சென்றவாறு வாக்கு சேகரித்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது நேரலையில் பார்த்து வருகிறோம். முன்னதாக கொளத்தூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட நிலையில் தற்போது மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறனை ஆதரித்து ஐசிஎஃப் பகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். திறந்த வாகனத்தில் வரும் அவருக்கு மேளதாளங்கள் முழங்க தற்போது உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. கைகளை அசைத்தவாறு வாக்கு சேகரித்து வரும் முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. ஏராளமான தொண்டர்கள், பொதுமக்கள் இரு பக்கத்திலும் நின்று கொண்டு கைகளை அசைத்து முதலமைச்சருக்கு வரவேற்பு கொடுத்து வருகின்றனர். மத்திய சென்னை தொகுதியில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தற்போது திறந்த வாகனத்தில் சென்றவாறு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அவருக்கு இரு பகுதியிலும் மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். கைகளை அசைத்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வரவேற்பு கொடுத்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், முழு விவரம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தீவிரமான தேர்தல் பரப்புரையில் தமிழகம் முழுவதும் மேற்கொண்டு வந்தார். இந்த நிலையில் தான் இறுதிக்கட்டத்தை பிரச்சாரம் எட்டியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னையில் இருக்கக்கூடிய 3 நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர்களை ஆதரிக்கும் விதமாக பிரச்சாரத்தை இன்று தொடங்கினார். அதிலும் குறிப்பாக இன்று காலை 7 மணி அளவிலே சென்னை கிழக்கு மாவட்டம் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய GKM காலனி, ஜம்புலிங்கம் மெயின் ரோட்டுக்கு உட்பட்ட 32 தெருக்களில் திறந்த வாகனத்தின் மூலமாக வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் கலாநிதி வீராசாமி அவர்களை ஆதரித்து தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில் தான் மத்திய சென்னை தொகுதியினுடைய வேட்பாளர் தயாநிதி மாறனை ஆதரித்து தற்போது திறந்த வேனில் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். கையை அசைத்தவாறு உற்சாகமாக தொண்டர்களும் பொதுமக்களும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு வரவேற்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தீவிர பிரச்சாரத்தை மத்திய சென்னை தொகுதி வேட்பாளர் தயாநிதி மாறனும் கடந்த 15 நாட்களுக்கு மேலாக மேற்கொண்டிருந்தார். காலை நாளை என பிரச்சாரத்தை மேற்கொண்டு வந்திருந்த நிலையில் தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் இன்று காலை 7 மணியிலே பிரச்சாரத்தை தொடங்கினார். இந்த நிலையில் கட்சி தொண்டர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கையை அசைத்தவாறு தயாநிதி மாறனுக்கு ஆதரவை கேட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்த ஜீப்பில் தற்போது பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். இருபுறங்களிலும் ஆயிரக்கணக்கான திமுக தொண்டர்களும் பொதுமக்களும் திரண்டு ஒரு உற்சாகமான வரவேற்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அவர் திறந்த ஜீப்பில் மத்திய சென்னை தொகுதியினுடைய வேட்பாளர் தயாநிதி மாறனும் உடன் இருந்து கொண்டிருக்கிறார். சற்று நேரத்திற்கு முன்பாகத்தான் வடசென்னை தொகுதியினுடைய வேட்பாளர் கலாநிதி வீராசாமி ஆதரித்து 32 தெருக்களில் கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மேற்கொண்டு திறந்த ஜீப்பில் மேற்கொண்டு வந்திருந்த நிலையில் தான் ஐசிஎஃப் பகுதி, குறிப்பாக வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஐசிஎஃப் அருகே திறந்த ஜீப்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய சென்னையினுடைய வேட்பாளர் தயாநிதி மாறனை ஆதரித்து பிரச்சாரம் கொண்டிருக்கிறார். இருபுறங்களிலும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கொடிகளை ஏந்தியவாறு ஒரு உற்சாகமான வரவேற்பையும் கோஷங்கள் இட்டு வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு தான் இருக்கிறது, நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள் என்ற கோஷங்களை எழுப்பியவாறு ஒரு உற்சாகமான வரவேற்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த திறந்த ஜீப்பில் மத்திய சென்னை தொகுதியினுடைய வேட்பாளர் தயாநிதி மாறனும் கைகூப்பியவாறு வாக்காளர்களுக்கு தன்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். முதலமைச்சரும் கையை கூப்பி கையை அசைத்தவாறும் அதே போன்று வரக்கூடிய பல்வேறு விதமான கோரிக்கைகளையும் கருத்துக்களையும் கூட தெரிவிக்கிறார்கள். அதையும் கேட்டறிந்தவாறே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்த ஜீப்பில் சென்று கொண்டிருக்கிறார். கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் அவரை வரவேற்கும் விதமாக புத்தகங்களும் அதே போன்று சால்வைகளும் கொடுத்து அவர்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து திறந்த ஜீப்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய சென்னை தொகுதியினுடைய வேட்பாளர் தயாநிதி மாறனை ஆதரித்து இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து நாளையும் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக பெசன்ட் நகரில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை மேற்கொண்டு முடிக்கக்கூடிய வகையிலேயே திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் காலை வடசென்னை தொகுதியினுடைய வேட்பாளர் கலாநிதி வீராசாமி ஆதரித்து கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட 32 தெருக்களில் திறந்த ஜீப்பின் மூலமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்த நிலையில் தற்போது ஐசிஎஃப் அருகே வில்லிவாக்கம் சட்டசபை தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் வேட்பாளர் தயாநிதி மாறனை ஆதரித்து இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். இருபுறங்களிலும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் திரண்டு நின்று வரவேற்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
தொடர்ந்து தமிழக அரசினுடைய சாதனைகளை தெரிவித்தவாறு தமிழகம் முழுவதுமே தீவிர பிரச்சாரத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மேற்கொண்டதோடு ஒன்றிய அரசினுடைய நிலைகளையும் இந்தியா கூட்டணி எவ்வாறான ஒரு வெற்றியை பெற வேண்டும், அதனுடைய அவசியம் என்ன, அப்பொழுதுதான் அந்த தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தையும் முழுமையாக நிறைவேற்ற முடியும். ஆகவே ஒரு வெற்றி கூட்டணியாக இந்தியா கூட்டணி அமைந்திருக்கிறது. ஒரு பெரிய மாற்றத்தை தேசிய அளவில் உருவாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்தியா கூட்டணியை உருவாக்குவதில் மிக முக்கியமாக பங்காற்றியவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அந்த நிலையில் தான் இவை அனைத்தையும் முன்வைத்து தீவிர பிரச்சாரத்தை தமிழகம் முழுவதும் மேற்கொண்டு வந்திருந்த நிலையில் சென்னையிலும் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். வடசென்னை தொகுதியினுடைய வேட்பாளர் கலாநிதி வீராசாமி ஆதரித்து 32 திறன்களில் குளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரத்தை மேற்கொண்டு இதன் தொடர்ச்சியாகவே தற்போது வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மத்திய சென்னை தொகுதியினுடைய வேட்பாளர் தயாநிதி மாறனை ஆதரித்து இந்த பிரச்சாரத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மேற்கொண்டிருக்கிறார். இன்றும் மாலையும் நாளையும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு நாளை இறுதியாக பெசன்ட் நகரில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தோடு நிறைவு செய்யக்கூடிய வகையில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அன்புச்செல்வன், மத்திய சென்னை தொகுதி திமுக வேட்பாளரை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்த வாகனத்தில் வாக்கு சேகரித்து வருகிறார். மக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிப்பதையும் நான் பார்க்க முடிகிறது. நாளையுடன் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடையும் நிலையில இன்றும் நாளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எந்தெந்த தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார், அது பற்றிய தகவல்கள்? குறிப்பாக இன்று அதான் குளத்தூர் தொகுதி, வில்லிவாக்கம் உட்பட்ட பகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வட சென்னை மத்திய சென்னை தொகுதி வேட்பாளர் ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து சென்னையை பொறுத்தவரை 3 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது மத்திய சென்னை மற்றும் தென் சென்னை வேட்பாளர்களை ஆதரித்து தொடர்ந்து இறுதிக்கட்டமான ஒரு பிரச்சாரம் பெசன்ட் நகரில் முடிவதற்குரிய வகையில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலேதான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இறுதியாக தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொண்ட நிலையில் இறுதியாக முடியக்கூடிய சூழ்நிலையில் சென்னையில் இருக்கக்கூடிய 3 நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரத்தை மேற்கொள்ளக்கூடிய வகையில் தான் தற்போது காலை 7 மணிக்கு குளத்தூர் சட்டமன்ற தொகுதி, அதாவது வட சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் பிரச்சாரத்தை மேற்கொண்டு தற்போது வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மத்திய சென்னை தொகுதியினுடைய வேட்பாளர் தயாநிதி மாறன் ஆதரித்து பிரச்சாரத்தை தீவிரமாக மேற்கொண்டிருக்கிறார். அன்புச்செல்வன், நாளையுடன் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடையும் நிலையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னைக்கு உட்பட்ட 3 தொகுதிகளிலுமே பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு ஏதேனும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா, அது பற்றிய தகவல்? குறிப்பாக இறுதிக்கட்ட பிரச்சாரத்தின் போது பெசன்ட் பகுதியில் பிரமாண்டமான மேடை அமைத்து கூட்டணி கட்சி தலைவர்களுடன் அதே போன்று மத்திய சென்னை தென் சென்னை வேட்பாளர்களை முன்வைத்து இறுதிக்கட்டமான ஒரு பிரச்சாரத்தை பிரமாண்டமாக நடத்தவே திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக ஒரு தெருமுனை பிரச்சாரமாக திறந்த ஜீப்பில் வாகனம் மூலமாக சென்று பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய வகையில் திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் தான் இன்று காலையிலேயே சென்னையினுடைய குளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் இந்த பிரச்சாரத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கியிருக்கிறார். இறுதிக்கட்டமாக பிரமாண்டமான மேடை அமைத்து இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை நாளை மேற்கொள்வதற்கும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்யுமாறு கேட்டு உங்களை நாடி உங்கள் இல்லங்களை தேடி மத்திய சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் தயாநிதி மாறனை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்த வாகனத்தில் வாக்கு சேகரித்து வருகிறார். அவருக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். முன்னதாக வடசென்னை தொகுதி திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமியை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்நிலையில் தொடர்ந்து தற்பொழுது ICF பகுதியில் மத்திய சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் தயாநிதி மாறனை ஆதரித்து முதலமைச்சர் திறந்த வாகனத்தில் வாக்கு சேகரித்து வருகிறார். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறனை ஆதரித்து ICF அருகே முதலமைச்சர் வாக்கு சேகரித்து வருகிறார். மத்திய சென்னை தொகுதியில் முதலமைச்சர் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இது பற்றி விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அன்புச்செல்வன் வழங்க கேட்டோம். அன்புச்செல்வன், உங்களுக்கு நன்றி.
வெயில் காலத்துல ஏசி நமக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.